அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் யூனிட் 8ல் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் 2024 கேட்கப்பட்ட பல்வேறு தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2024 மொத்தம் 14 வெவ்வேறு தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்ட் 5 வரை பார்த்திங்கன்னா யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்குறாங்க. அந்த வீடியோஸ்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை பொறுத்தவரையும் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A குரூப் 1 எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியிலேருந்து. அதில் ப்ரீவியஸாக நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக எப்படியெல்லாம் யூனிட் 8ல் கொஸ்டின் பேப்பருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு வருகிறோம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறாரு? கற்புக்கரசியோடு ஒப்பிடுகிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தி இருப்பது செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதை குறிப்பிடுகிறதுனா அவையத்து முந்தி இருப்ப செயல். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமைன்னு அர்த்தம். பொறாமை. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்னா ஈதல் இசைப்பட வாழ்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருளுடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயலோடு பயன்படுத்தியிருப்பார். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்போடு ஒப்பிடுகிறார். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? சக்கரவர்த்தினி. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெண்களுக்காக வெளியான ஒரு மாத இதழாக வெளிவந்துள்ளது. கீழடித்தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? கீழடித்தளம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2017 நிறுவப்பட்டது. கீழடித்தளம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பிப்ரவரி 2017. பாரதியார் மறைந்த ஆண்டு? இங்கே தமிழ் அறிஞர்கள்லையும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் குறிப்பாக பாரதியார், பாரதிதாசன், அடுத்து நாமக்கல் கவிஞர், அந்த குறிப்பாக தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழறிஞர்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அவர்களுடைய பிறப்பு இறப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர்கள் என்பவர் யார்? வணிக சங்கங்களை குறிக்கும். வணிக சங்கங்களை குறிக்கும். பொறுத்துக. குறிஞ்சி. குறிஞ்சினா என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுதல். குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய வேட்டையாடுவாங்க. பாலை நிலத்தில் வாழவங்க சூறையாடுவாங்க. முல்லை நிலத்தில் வாழக்கூடியவங்க காளை தழுவுதல், அதாவது ஏறு தழுவுதல். மருத நிலத்தில் வாழ்பவர்கள் களை எடுப்பாங்க. விவசாயத்தில் குறிப்பாக நெல் அறுவடை செய்கிறது அங்கே களை எடுப்பாங்க. குறிஞ்சி நிலத்தில் ஐவகை நிலங்களில் மக்களின் தொழில்களிலிருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிக்கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிக்கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை.
CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? அண்ணாவுடைய எந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து தடை செஞ்சாங்கன்னா ஆரிய மாயை. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அவா அழுக்கார அந்த அழுக்கார அவா வெகுளி ஆசை இன்னாச்சொல் இவை நான்கும் இன்னா சொல்லணும் என்ற திருக்குறள் ஸ்டார்ட் ஆகும். இந்த திருக்குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காரு. அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த திருக்குறளை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் தந்திருப்பாங்க, அரண் வலியுறுத்தல் தலைப்பில். ஸோ என்னென்னா சொற்பொருளை கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைனா திருக்குறளை தந்துட்டு அதனுடைய சொற்பொருளை கேட்குறாங்க, அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை கேட்குறாங்க. இப்படி தான் வந்து திருக்குறள் சார்ந்ததை கேட்குறாங்க. அப்படி இல்லைனா திருக்குறளிலிருந்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களை கேட்குறாங்க. அல்லது திருக்குறளை பற்றி உலக அளவில் ஃபேமஸான கோட், அதாவது ஃபேமஸான எப்படி சொல்கிறது, பல்வேறு அறிஞர்களின் கூற்றுகள், குறிப்பாக திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ சொல்லுகிறதையும் இந்த இடத்துல வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளிலிருந்து குறையாமல் 4-5 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் பகுதியில் கேட்குறாங்க. ஒன்று சொற்பொருள் கேட்குறாங்க, 2வது பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்பன்னு கேட்குறாங்க, 3வது அந்த திருக்குறளிலிருந்து இருக்கக்கூடிய பொருளுக்கான இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது கேட்குறாங்க, திருவள்ளுவரை பற்றி கேட்குறாங்க. அதுக்கடுத்து 5வதாக பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பற்றி சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா அதை கேட்குறாங்க. 6வது கூற்றுகள், திருவள்ளுவரை பற்றி சொன்னதும் திருக்குறளை பற்றி மேற்கோளை தந்திருக்கிறவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 7 வகையாக வந்து திருக்குறள்லேருந்து கேள்வியை கேட்குறாங்க. அது தொடர்ந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டேஸ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண், ஒற்றும் நீதி நூலும் இவை இரண்டும், ஒற்றும் நீதி நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் எனும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள்னு சொல்லியிருப்பாருன்னா ஒற்றும் நீதி நூலும். கனியிருப்ப காய்கவர் நற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் நற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் நற்று. கூற்று காரணம், திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. கூற்று என்ன சொல்லுதுன்னா, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். ஆதியும் அந்தம் நில்லா அருட்பெரும் ஜோதி என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் நில்லா அருட்பெரும் ஜோதி என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை. திருவெம்பாவின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். எந்த மன்னர்கள் பதிற்றுப்பத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா சேர மன்னர்களை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் 2 எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின் தாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் வந்து வார இறுதி நாட்களில் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய 2025 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்டு குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண சிலபஸ் படி தான் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை ஆன்லைன் மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 500 என்ற விதத்தில் வந்து டெஸ்ட் பேட்ச் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக 2025 நீங்கள் அரசு பணியாளராக மாறுவதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய மாதிரி தேர்வுகளும் அதனுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அதே போல் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி எந்த பேட்டர்னில் தந்துட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி தரமானதாக தரப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.